இப்போ நம்ம வந்து 65 போட போகிறோம். இதுக்கு ஒரு 300 கிராம் கறி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுருக்கேன். 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கரம் மசாலா, எலுமிச்சை சாறு 1/2 ஸ்பூனு, முட்டையோட வெள்ளைக்கரு, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் வேணுன்னா இன்னும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் பெசரிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஊற வைக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், கலர் பவுட்ரு ரெட் கலர் வேணாலும் போட்டுக்கலாம், வேணான்னா போட வேணும். ரெட் கலர் கொஞ்சம் போட்டுட்டு போகிறேன். இது வந்து ஃபுட் கலர் தான், அப்போ தான் கொஞ்சம் நல்லா கலராக வரும். கடையில் உள்ள மாதிரி நல்லா கலர் கொடுக்கும். வேணுங்கிறவங்க போடுங்க, வேணான்னா விட்டுருங்க. நல்லா பெசரி ஒரு 1/2 மணி நேரம் டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக வரும் பொரிக்கிறது. வானல் அடுப்பில் வச்சு அது எண்ணெய் காஞ்சிட்டு இல்லை 1/2 மணி நேரம் நல்லா ஊறிட்டு சிக்கன் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இல்லை ஒரு பக்கம் வெந்துட்டு நான் திருப்பி இன்னொரு பக்கம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதை எடுத்துடலாம். இன்னொரு ரவுண்டு போடணும். எல்லாத்தையும் போட்டுட்டு எடுத்து காமிக்கிறேன். எல்லாம் சாஃப்டாக சாப்பிட்றது. ஒரு பக்கம் வெந்துட்டு திரும்ப பரட்டி போட்டு 65 பொரிச்சு எடுத்தாச்சு. இதோட ஆனியன் சேர்த்து சாப்பிடலாம். முட்டையோட மஞ்சள் கருவும் ஊற்றுனீங்கன்னா எண்ணெயில் போடும்போது பொங்கி வரும். சிக்கன் வேகுதா வேகலைன்னு தெரியாது. அதனால் வெறும் வெள்ளைக்கரு மட்டும்தான் ஊற்றணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்ட்டு எலும்பு கறி இதில் போடவே இல்லை. நீங்கள் எலும்போடு இருக்கிற கறியும் சேர்த்து செய்யலாம். கடை டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.